ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்டில் மாவட்ட நீதிபதி வாகனம் ஏற்றிக் கொல்லப்பட்ட துணிகர செயல். சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பான வழக்கு. சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசு வாதம். கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக ராகுல் காந்தி கருத்து. அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என வேண்டுகோள். நாடாளுமன்ற இரு அவைகளும் தொடர்ந்து முடங்குவதால் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு கடும் அதிருப்தி. அவையின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை. ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கியில் இந்தியாவுக்கு முதல் வெற்றி. 1-0 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வென்றது. கோவை, நீலகிரி, சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் வழக்கு. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா பிடிவாதமாக இருப்பதால் தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகள் சங்கத்தின் PR பாண்டியன் வலியுறுத்தல். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வை மத்திய அரசு நடத்துவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் வலியுறுத்தல். தமிழகத்தில் நீர்நிலைகள் அழிக்கப்படுவதை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எச்சரிக்கை. கீழடி அகழ்வாராய்ச்சியில் இதுவரை 14,000 பொருட்கள் கண்டெடுப்பு. ஆவணப்படுத்துவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கும் அவலம். மதுரையில் 3 டன் போலி சிகரெட்டுகள் பறிமுதல். சாக்லேட் பண்டல்களுடன் கலந்து தென் மாவட்டங்களுக்கு விநியோகித்தது விசாரணையில் அம்பலம். பெகாசஸ் உளவு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிட வேண்டும். தனியார் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபயிற்சி சென்ற மாவட்ட நீதிபதி வாகனம் ஏற்றிக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அம்மாநில அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாகனம் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பயங்கர சம்பவம் நடந்தது. இது தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் 2 கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வரும் உச்சநீதிமன்றம் ஜார்க்கண்ட் மாநில தலைமை செயலாளர், காவல்துறை தலைவர் ஆகியோர் விரிவான அறிக்கையை 1 வாரத்திற்குள் சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்யவும் ஜார்க்கண்ட் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் கேரளாவில் தொற்று உயர்ந்து வருகிறது. தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை கேரளாவில் தொடர்ந்து 3வது நாளாக 22,000-ஐ கடந்திருக்கிறது. நாடு முழுவதும் பதிவாகும் தினசரி கொரோனா பாதிப்பில் 50% கேரளாவில் இருந்து பதிவாவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
எனவே நிலைமையை நேரில் ஆய்வு செய்யவும் மாநில அரசுக்கு உதவும் வகையிலும் 6 பேர் கொண்ட மத்திய சுகாதார குழு கேரளாவுக்கு விரைகிறது. இந்நிலையில் கேரளாவில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் கவலை அளிப்பதாக திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வழிகாட்டுதல்களையும் கேரள மாநிலத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தயவு செய்து தங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அம்மாநில மக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் இருந்து தமிழகத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குடியுரிமை வழங்க இயலாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. திருச்சி கொட்டப்பட்டு இலங்கை அகதிகள் தனி முகாமில் உள்ளவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவில் தாங்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும் தங்களை தாயகம் திரும்பியவர்களாக கருதி இந்திய குடியுரிமை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரர்கள் தங்களுக்கு இந்திய குடியுரிமை கேட்டு புதிதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். இதனை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்பதால் இவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என்று வாதிட்டார். தனி நீதிபதி மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலனை செய்ய உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதன் அடிப்படையில் மத்திய அரசு மனுவை பரிசீலனை செய்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அல்லது மனுவை நிராகரிக்கலாம் என்றும் அறிவுறுத்தினர். தமிழக அரசு சார்பாகவும் எதிர் மனுதாரர்கள் சார்பாகவும் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீர்நிலைகள் அழிக்கப்படுவதை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே உள்ள புதுக்குளம் கண்மாய் பகுதியில் மின் மயானம் அமைக்க தடை கோரிய வழக்கில் நீதிபதிகள் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தனர். மதுரை புதுக்குளம் கண்மாய் பகுதியில் மின் மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சுப்பிரமணியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அங்கு மயானம் அமைக்கப்பட்டால் அந்த பகுதியில் வாழும் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்படுவார்கள் என்று மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் புதுக்குளம் கண்மாய்க்கு உட்பட்ட பகுதியில் புதிய கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் மயானம் கட்டுவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இனியும் நீர்நிலைகள் அழிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எச்சரித்தனர். மேலும் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் இதுகுறித்து விரிவாக பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் வில்வித்தையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவின் தீபிகா குமாரி கால் இறுதியில் தோல்வியடைந்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் வில்வித்தை ஒற்றையர் பிரிவு கால் இறுதியில் தென்கொரிய வீராங்கனை ஆன்சானை தீபிகா குமாரி எதிர்கொண்டார். இதில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய ஆன்சான் தீபிகா குமாரியை திணறடித்தார். இறுதி வரை கடுமையாக போராடியும் அவரால் புள்ளிகள் எடுக்க முடியவில்லை. இதனால் 6-0 என்ற கணக்கில் தீபிகா குமாரியை தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு ஆன்சான் முன்னேறினார். கோவை, நீலகிரி, சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றால் அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை, நீலகிரி, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கர்நாடக கடலோர பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தென்மேற்கு, வட மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிப்புக்கு மீண்டும் அனுமதிக்காமல் ஆலையை மூடி சீல் வைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் திருமதி வாசுகி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கடுமையான ஆக்சிஜன் பற்றாக்குறையில் மக்கள் செத்து மடிந்து கொண்டிருந்த போது ஒரு சிறப்பு ஏற்பாடாக ஸ்டெர்லைட் ஆக்சிஜன் தயாரிப்பை ஜூலை 31 வரை செய்யலாம் என்கிற உத்தரவு வழங்கப்பட்டது. தற்போது தமிழகத்திலே ஆக்சிஜன் இருப்பு ஓரளவு கூடுதலாக இருக்கக்கூடிய சூழல்ல ஜூலை 31க்கு பிறகு கண்டிப்பாக ஆக்சிஜன் உற்பத்திக்கான அனுமதி ஸ்டெர்லைட்டுக்கு கொடுக்கக்கூடாது. வேறு எந்த விதமான பணிகளும் அல்லது இயந்திரங்களை இயக்குவது சம்பந்தமான அனுமதியும் நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. மீண்டும் அதை மூடி சீல் வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவிலில் அர்ச்சனை செய்ய பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் தேங்காய், பழம், பூ வியாபாரிகள் வியாபாரமின்றி தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோவில்களில் அர்ச்சனை செய்ய தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று வியாபாரிகள், பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயில் நீக்கி அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் தேங்காய் பழம் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா கடைக்காரங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். பூவெல்லாம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் கம்மியாயிருச்சு. அர்ச்சனை பண்ணாதங்காட்டியும் தேங்காய் பழம் அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் கடை வியாபாரம் ரொம்ப இதாகிருச்சு. சும்மா பூ இது மட்டும் தான் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ண அனுமதி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறோம். 3 மாதம் 2 மாதம் கடை அடைச்சி ஒரு இது இல்லை. அதனால அர்ச்சனை பண்ண அனுமதி கொடுக்கணும். ஈரோட்டில் புகழ்பெற்ற கோயிலுங்க பத்திரகாளியம்மன் கோயில், கல்லுக்கடைமேடு. இங்கே வந்து நாங்கள் இப்போ சாமி கும்பிட வந்திருக்கோம். ஆனால் இப்போ அர்ச்சனை பண்ணக்கு அனுமதி இல்லாமல் இருக்குது. இது ஆடி வெள்ளி சிறப்பு நாள். இது இப்போவும் பண்ண முடியல. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு தொடர்ந்து அனுமதி வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லாததால் உற்பத்தியை நீட்டிக்க வேண்டியதில்லை என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளது. கொரோனா காரணமாக ஏற்பட்ட ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை போக்கும் வகையில் கடந்த மே 5ஆம் தேதி முதல் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நாளையுடன் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள அனுமதி முடிவடைகிறது. இதனால் வேதாந்தா நிறுவனம் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இன்று இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் வேதாந்தா நிறுவனத்தின் இடைக்கால மனுவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மேலும் தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், தமிழகத்தில் தற்போது ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லாததால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தியை நீட்டிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து அடுத்த வாரம் மனு விசாரணைக்கு வரும் வரை தற்போதைய நிலைப்படி ஆக்ஸிஜன் உற்பத்தியை தொடரலாம் என்று கூறிய நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். நாகையில் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க செயற்கை பவளப்பாறைகளை அமைக்கும் பணியை நடுக்கடலில் மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடமாக திகழும் பவளப்பாறைகள் இயற்கை சீற்றத்தால் சேதமடைந்து வருவதால் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி நாகை மாவட்டத்தில் நடுக்கடலில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணி இன்று தொடங்கியது. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூம்புகாரில் தயாரிக்கப்பட்ட செயற்கை பவளப்பாறைகளை நடுக்கடலில் அமைக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் திரு அருண் தம்புராஜ் நடுக்கடலில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோட்டியா படகு மூலம் கொண்டுவரப்பட்ட முக்கோணம் மற்றும் உருளை வடிவ செயற்கை பவளப்பாறைகள் ரோப் கருவி மூலம் கடலில் இறக்கிவிடப்பட்டன. நாகை மாவட்டத்தில் கல்லார், வெள்ளப்பள்ளம், வானவன் மாதேவி, வேட்டைக்காரணி இருப்பு, விழுந்தமாவடி, திருப்பூண்டி, செருதூர் உள்ளிட்ட 9 இடங்களில் செயற்கை பவளப்பாறைகளை அமைக்கும் பணி வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சேலத்தில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்கா போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 2 லாரிகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 248 மூட்டைகளில் குட்கா போதைப்பொருள் இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் 2 லாரிகளையும் பறிமுதல் செய்தனர்.
பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவின் மதிப்பு 1 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. இதேபோல உடையாப்பட்டி அருகே லாரியில் சோதனையிட்ட போலீசார் மாட்டுத் தீவன மூட்டைகளுடன் 50க்கும் மேற்பட்ட குட்கா மூட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் லாரியையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய 4 பேரை தேடி வருகின்றனர். பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் அடுத்த வாரம் விசாரணைக்கு வருகின்றன. இஸ்ரேலின் பெகாசஸ் செயலி மூலம் இந்தியாவில் அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள், சூழலியல் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோரின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக த வயர் இணையதளம் செய்தி வெளியிட்டது. இது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் திரு சர்மா, மூத்த பத்திரிகையாளர்கள் திரு என் ராம், திரு சசிகுமார் உள்ளிட்ட பலர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் அனைத்தையும் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அடுத்த வாரம் விசாரணை நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இந்திய புகைப்பட பத்திரிகையாளர் டேனிஷ் சித்திக் எதிர்பாராத விதமாக கொல்லப்படவில்லை என்றும் அவரது அடையாள அட்டையை பார்த்த பின்பே தாலிபான்கள் அவரை கொடூரமாக கொன்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்காக பணியாற்றி வந்த இந்திய புகைப்பட பத்திரிகையாளரான டேனிஷ் சித்திக் ஆப்கானிஸ்தானில் கடந்த 16ஆம் தேதி அரசு படைகளுக்கும் தாலிபான்களுக்கும் இடையிலான சண்டையில் கொல்லப்பட்டார். அப்போது டேனிஷ் சித்திக் மரணத்திற்கு வருந்துவதாகவும் அவருடைய மரணத்திற்கு தாங்கள் காரணம் இல்லை என்றும் யுத்த களத்திற்கு வரும் பத்திரிகையாளர்கள் குறித்த உரிய தகவல் தங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் சரியான நடைமுறையை பின்பற்றி இருப்போம் என்றும் தாலிபான்கள் கூறினர். இந்நிலையில் டேனிஷ் சித்திக் கொல்லப்பட்டது எதிர்பாராத நிகழ்வல்ல என்றும் தாலிபான்கள் அவரை படுகொலை செய்ததாகவும் வாஷிங்டன் எக்ஸாமினர் என்ற அமெரிக்க நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. தாலிபான்கள் அவரை பிடித்தபோது சித்திக் உயிருடன் இருந்ததாகவும் அவரின் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே அவரை தாலிபான்கள் சுட்டுக் கொன்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திக்கை காப்பாற்ற நடந்த முயற்சியின் போதுதான் ஆப்கானிஸ்தான் போர் தளபதியும் எஞ்சிய வீரர்களும் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. சித்திக்கின் தலையில் கடுமையான காயங்கள் இருந்ததாகவும் எனவே அவர் கொடூரமாக தாக்கப்பட்ட பின்புதான் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் சுகன்யா. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.